அடுப்பு ஆன் பண்ணுறதுக்கு முன்னாடி இதை ஊற்றணும் மக்களே. ஒரு ஸ்வீட் செய்ய போகிறோம். இதை வச்சு எவ்வளோ டேஸ்ட்டாக வருதுன்னு பார்க்கலாமா? விடாமல் நல்லா கலக்கணும் மக்களே. ஆனால் அடி பிடிச்சிடக்கூடாது. அதுக்காக நல்லா கலக்கணும்னா கெட்டியான பதத்துக்கு வரும். இது கூட நம்ம கொஞ்சோண்டு பால் பவுட்ரு போடுவோம். பால் பவுட்ரு போட்டாச்சு. சிம்மில் தான் வைக்கணும் அடுப்பை. நல்லா கட்டி இல்லாமல் கிண்டணும் மக்களே. நம்ம கொஞ்சோண்டு நெய் ஊற்றிக்கலாம் மக்களே. அப்போ தான் ஒட்டாமல் வரும். வாசனை சூப்பராக இருக்கும் மக்களே. நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள், எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் மக்களே. இன்னும் கொஞ்சம் நேரம் கிண்டுனா போதும், கட்டியாக வந்துடும். இது வீட்டில் சிம்பிளாக ஸ்வீட் செஞ்சு பிள்ளைங்களுக்கோ நமக்கோ சாப்பிட்டுக்கலாம். வீடே மணக்குது. நீங்களும் செஞ்சு பாருங்கள் மக்களே. இன்னும் கொஞ்சம் நேரம் அப்புறம் கட்டியாக வந்துடும் மக்களே. நல்லா கட்டியாக வந்துடுச்சு. இந்த பதத்தில் இருந்தாலே போதும், இறக்கிடலாம். இது கூட 2 ஸ்பூன் சீனியும் போடணும் மக்களே. வீடியோவில் காட்ட மறந்துட்டேன். நீங்கள் 2 ஸ்பூன் சீனி போட்டுக்கோங்க. அவ்வளோதான். இது இனிமேல் இறக்கி சேவ் பண்ணேன்னு சாப்பிடலாம். சாப்பிட ரெடி ஆகிவிட்டது. வாங்க மக்களே, சாப்பிடலாம். ஓகே, டன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாய் மக்களே.